Hi students, in this video you are going to learn about chapter 15 polymorphism. First we are going to see about what is meant by polymorphism. The word polymorphism means many forms. Polymorphism அப்படின்னா many forms அப்படின்னு meaning. Poly அப்படின்னா many, morph அப்படின்னா shapes. So together we can say many shapes. So polymorphism அப்படின்னா many shapes இல்லை many forms. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா meaning. Polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. So polymorphism அப்படின்னா many shapes அப்படின்னு meaning பார்த்தோம். ஆக்சுவலாக பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் சேம் மெசேஜு சேம் ஃபங்க்ஷனு பட் அதுக்கு நிறைய பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது பாலிமார்ஃபிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மெசேஜ் வந்து நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் அது பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். சேம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணும்போது we can use a many functions in our program. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், பட் அது பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். ஸோ இதுதான் என்னது பாலிமார்ஃபிசம். In C++, polymorphism is achieved through function overloading and operator overloading. ஸோ இந்த பாலிமார்ஃபிசம்மை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க C++லனா through function overloading and operator overloading. ஸோ பாலிமார்ஃபிசம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் நமக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். The term overloading means a name having two or more distinct meanings. ஸோ overloading அப்படின்னா என்னென்னா ஒரே நேம் தான் இருக்கும், பட் அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரே பேரை நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நேமோட மீனிங் வந்து டிஃபராக இருக்கும். ஸோ அதுதான் என்னது ஓவர்லோடிங். Thus, an overloaded function refers to a function having more than one distinct meaning. ஸோ overloading அப்படின்னா ஒரே வேர்டு நிறைய இடத்துல இருக்கும், அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து சேமாக இருக்கும், பட் அது பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு we are going to see function overloading. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு இருக்கும். பாலிமார்ஃபிசம் எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா through function overloading and operator overloading. So first we are going to see about function overloading. The ability of the function to process the message or data in more than one form is called as function overloading. So function overloading அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே சேமாக இருக்கும், பட் அது பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். In other words, function overloading means two or more functions in the same scope share the same name but their parameters are different. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்கும், அது பண்ணுற ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. ஸோ அந்த சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, பட் நம்ம அதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனில் மூணு. ஸோ அந்த மாதிரி டிஃபர் ஆகும். In this situation, the functions that share the same name are said to be overloaded and the process is called a function overloading. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேமை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். The number and types of a function's parameters are called the function signature. ஸோ ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டேட்டாவோட ரிட்டர்ன் டைப்பு, நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸோட
டேட்டா டைப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கம்பைலர் என்ன பண்ணோம், இது கூட வந்து நம்ம பிகினிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட வந்து செக் பண்ணோம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ தென் ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ட் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பு, ஆட் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம், நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 பேராமீட்டரோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ளோட் ஆட். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, ஆட் தான், பட் இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு. தென் இந்த ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த 3 பேராமீட்டரோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராமில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து பிகினிங்லேயே நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் அப்படின்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்கிறோம், டீட்டெயிலாக நம்ம எழுதுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதுவோம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு when you call an overloaded function, the compiler determines the most appropriate definition to use by comparing the argument types you have used to call the function with the parameter types specified in the definitions. The process of selecting the most appropriate overloaded function or operator is called overload resolution. ஸோ இங்கே overload resolution அப்படின்னு சொல்கிறாங்க. overload resolutionனா என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே சேமாக இருக்கா, ஸோ பெராமீட்டர்ஸ் வச்சு டேட்டா டைப் வச்சு அது என்ன பண்ணுது, கரெக்டான ஃபங்க்ஷனை வந்து செலக்ட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓவர்லோடு ரிசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்காக நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வேணும், ஸோ நீட் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். சம்டைம் இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் மெனி டிஃப்ரெண்ட் மீனிங்ஃபுல் நேம்ஸ் ஃபார் எ சிங்கிள் ஆக்ஷன். Consider the situation to find the area of circle, triangle and a rectangle. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க்கு தான், ஓகேவா, பட் ஒரே ஒர்க்கை நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. float area underscore circle then a float radius. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி float area underscore triangle, float half, float base, float height. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஒன் float area underscore rectangle, float length, float breadth. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரெக்டாங்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அதில் இருக்க பேராமீட்டர்ஸும் சரி அந்த ஃபங்க்ஷனோட நேமும் சரி பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம இந்த இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, float ஏரியா. ஸோ எல்லா ஃபங்க்ஷனோட நேமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ பெராமீட்டர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி 1 பேராமீட்டர், float radius கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒன்லி 1 பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு float ஏரியாவில் பார்த்திங்கன்னா we have 3 parameters. நெக்ஸ்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா we have 2 parameters. ஸோ பேஸ்டு ஆன் த parameters நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது parameters-ஐ பேஸ் பண்ணி அந்த parameters-ஓட டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி அந்த கரெக்டான ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷன்லேயுமே நமக்கு ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் இந்த 3 ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுது. 3 ஃபங்க்ஷனோட நேமும் சேம் தான், அதில் இருக்க பேராமீட்டர்ஸும் சிங்கிள் பேராமீட்டர்ஸ் தான். பட் அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வாய்டு பிரிண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் இன்டீஜர். நெக்ஸ்ட்டு வாய்டு பிரிண்ட் தான், பட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் பண்ணுது இட் இஸ் அ ஃப்ளோட். ஸோ அதோட பேராமீட்டர் பார்த்திங்கன்னா $f அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வாய்டு பிரிண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டு 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது எந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்டு இன்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை தான் அது இன்வோக் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு 10.10. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதை இன்வோக் பண்ணோம் அப்படின்னா வாய்டு பிரிண்ட்டு $f. ஏன்னா 10.10 இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ஃப்ளோட்டோட இப்போது ஃப்ளோட் நம்பர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் டேட்டா டைப். ஸோ அதனால தான் இங்கே டபுள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிரிண்ட்டு 10.10 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டைரெக்டாக கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா வாய்டு பிரிண்ட்டு $f இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 10 வந்து பார்த்திங்கன்னா வித்தின் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஏ ஸ்ட்ரிங். ஸோ அப்போ அது எங்கே போகும் டைரெக்டாக வாய்டு பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் C. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் டைரெக்டாக அது போகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்குது, தென் நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸ் அதோட டேட்டா டைப் வந்து வேரி ஆகுது. ஸோ இதுதான் என்னது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இட் இஸ் இன்டீஜர் 10, இட் இஸ் ஃப்ளோட் 10.10, next it is a string 10. So this is the output of this program. So next one, function overloading is not only implementing polymorphism but also reduces the number of comparison in a program and makes the program to execute faster. So எதுக்காக நம்ம இந்த function overloading apply பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிமெம்பர். நம்மளால் எல்லா ஃபங்க்ஷன் நேமையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக கொடுக்கும்போது நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். It also helps the programmer by reducing the number of function names to be remembered. Rules for function overloading. So function overloading க்கு என்னென்ன rules கொடுத்துருக்காங்க. The overloaded function must differ in the number of its arguments or data types. ஸோ நம்ம சேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகணும். The return type of overloaded functions are not considered for overloading same data type. ஸோ நம்ம ரிட்டர்ன் டைப் அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேட்டா ரிட்டர்ன் டைப்பும் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப்பும் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. The default arguments of overloaded functions are not considered as part of the parameter list in function overloading. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதாவது சாம்பிளுக்கு சம் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம், பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு பார்த்தோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.